நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்குமான சட்டமன்ற தேர்தல் என அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைபெறும் வகையில் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா தாக்கல் செய்த பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர் ஒப்புதல் கொடுத்த பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவிற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் தலைமை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும், எனவே இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழனி நகர்மன்ற முன்னாள் தலைவர் ராஜமாணிக்கம், பழனி நகர மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் கந்தசாமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.